ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மலையாள படமான எம்புரான் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 2019 பிருத்திவிராஜ் சுகுமாரன் முதல் முறையாக இயக்குனராக மாறினது லூசிஃபர் படத்தில் தான். இது கேரளாவில் மட்டும் இல்லாமல் மற்ற இடத்துலையும் நல்லா ஓடிச்சு. இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் லூசிஃபரோட தொடர்ச்சியாக எம்புரான் பெரிய பட்ஜெட்டோட இன்னும் பெரிய எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆகிருக்கு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதோட கதையில் ஸ்டீஃபன் நெடும்பள்ளி ஐயூஎஃப் கட்சியோட பொறுப்பை தன் காட்ஃபாதர் பிகேவோட மகன் ஜெத்தின் ராமதாஸுக்கு கொடுத்துட்டு போகும்போது எல்லாம் நல்லா தான் இருந்தது. ஆனால் இப்போ கேரள முதல்வராக இருக்க ஜெத்தின் ராமதாஸோட ஆட்சி பல கரப்ஷன் சார்ஜஸ்க்கு ஆளாகிருக்கு. அதை மறைக்க திசை திருப்ப தன் கட்சியில இருந்து விலகி இதுவரை ஐயூஎஃப்க்கு எதிராக இருந்த ஒரு புது கட்சியோட இணைஞ்சு அப்படியே ஒரு நேஷனல் பார்ட்டியோட கூட்டு சேராரு. அந்த பார்ட்டியோட தலைவனும் கேரளா வழியா என்ன கடத்தலான்னு வரான். அவனோட நடவடிக்கைகள் எல்லாமே சாதாரண மக்களையும் ட்ரைபல்ஸையும் பாதிக்கிற மாதிரி இருக்கு. இது ஜெத்தினோட சிஸ்டர் பிரியதர்ஷினிக்கு பிடிக்கலனாலும் அவனுக்கு எதிராக எதுவும் பண்ண முடியாம இருக்கா. மக்களும் ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் இருக்கிற ஒரே நம்பிக்கை ஸ்டீஃபன் நெடுமுடி தான். ஆனா இந்த அரசியல இருந்து விலகி ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஸ்டீஃபன் இந்த அசாதாரண சூழ்நிலையை சரி கட்டுறதுக்கு வேஷ்டியை மடிச்சு கட்டிட்டு இந்த துரோகிகளை அடிச்சு பின்னுவாரா இல்லையா என்பதுதான் இந்த படத்தோட மீதி கதை. இயக்குனரா எம்புரான் பிருத்திவிராஜ் சுகுமாரோட 3வது படம். நல்ல நடிகரா எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு லூசிஃபர் மூலமா நல்ல டைரக்டர்னும் பெயர் எடுத்துட்டாரு. பல சப்ளாட்ஸ், நல்ல டிராமா, பொலிட்டிக்கல் ட்விஸ்ட்னு இருந்ததால அந்த படத்துக்கான ரீகால் வேல்யூ இன்னமும் இருக்கு. எனக்கு அதுல மெயினா பிடிச்சிருந்தது மோகன்லாலுக்கு கொடுத்திருந்த அந்த மாஷா டைப் பில்டப். இதுலயும் அதையே மெயின்டைன் பண்றாங்க. ஆனா என்ன, இது இன்னும் கிராண்டாவும் ரொம்ப கமர்ஷியலாவும் இருக்கு. இதுல மோகன்லாலோட பல எலிவேஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும், அவர் பழிவாங்க கோணமா இருக்கட்டும், அந்த கேரக்டருக்கு வசதியாக எடுத்திருக்காங்க. முரளி கோபியோட எழுத்து போன படத்துல இல்லாத வலதுசாரி கட்சியை இதுல இழுத்து இருக்குது. அது கூட இன்னும் சில பின் கதையில சேர்த்ததுனால படம் தேவையில்லாம ஸ்ட்ரெச் ஆகுது. லூசிஃபரோட சுவாரஸ்யத்தை தொலைச்சிட்டு தடுமாறுது. எம்பிரான் படம் சையத் மசூதோட சாலிடான பேக் ஸ்டோரியோட தொடங்குது. அந்த படுகொலைங்களோட அந்த ரூத்லெஸ் கேரக்டரோட பேர் மோத கொண்டு காரணமா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு சேர்த்திருக்காங்க. அந்த கேரக்டர் தான் பின்னாடி வில்லனாவும் வராரு. சையதோட இந்த சைல்ட்ஹுட் ட்ராமா சீக்வன்ஸை 3rd ஆக்ட்ல சரியா நுழைச்சு கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி நல்ல செட்டப் பண்ணி கொடுக்குது. ஆனா இதுக்கு நடுவில் நம்ம நோட்டீஸ் பண்ற அளவுக்கு ஒரு டிப் வருது. படம் போக போக அந்த டிப் இன்னும் மோசம் ஆகுது. இதுல ஜெத்தின் ராமதாஸுக்கும் அவர் சிஸ்டர் பிரியதர்ஷனுக்கும் இருக்கிற கருத்து வேறுபாடு தெரிய வருது. இந்த சேஞ்சஸ் தான் கதையை நகர்த்துது. இதே விஷயம் தான் குரோஷி அப்ரஹாமையும் நெடும்பள்ளிக்கு வரவழைக்குது. குரோஷி அப்ரஹாமுக்கு புது சேலஞ்சா சைனீஸ் சென்ட்ராய்டு நுழைஞ்சு இவரோட ஆளை போட்டு தள்ளி குரோஷிக்கு முதல் தடவையா ஆத்திரத்தை மூட்டுது. அதோட விளைவுகளையும் குரோஷி வளர்ந்த கதையும் L3ல எதிர்பார்க்கலான்ற மாதிரி ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க. அது இதே ஸ்டைல்ல குளோபல் பிளஸ் லோக்கல் ஆக்ஷனமா இன்னும் பிரம்மாண்டமா இருக்க போகுதுன்னு நம்பலாம். இந்த படத்துல மோகன்லாலுக்கு குறைச்சலான ஸ்கிரீன் ஸ்பேஸ் இருந்தாலும் அவருடைய பிரசன்ஸ் படத்துல இருக்க குறைகளை எல்லாத்தையும் மறைக்குது. எம்புரான்ல லூசிஃபரோட அதிகப்படியான கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்கு. இந்த சீக்குவலை மேலே கொண்டு போறதுக்கான டெப்த் இருந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி கேரக்டர்ஸை டெவலப் பண்ணாம விட்டுட்டாங்க. குரோஷி அப்ரஹாமா மோகன்லால் திரும்பவும் கலக்கிறாரு. இந்த குரோஷி அப்ரஹாமோட மனசுல என்ன நடக்குதுன்னு அந்த அசைவை வச்சு யாரும் கெஸ் பண்ண முடியாது. அந்த நுட்பமான எக்ஸ்பிரஷன் வேற இன்னும் அவரை மர்மமாக்குது. என்ன, அந்த ட்ரெஸ் ஸ்டைல் தான் கொஞ்சம் இடிக்குது. இதுலயும் பிருத்திவிராஜ் குரோஷி அப்ரஹாமோட நம்பிக்கைக்குரிய உதவியாளர். ஆனா இவங்களை எது ஒன்னா சேர்த்ததுன்னு தெரியல. சையதுக்கு குரோஷி அப்ரஹாம் கொடுத்த ப்ராமிஸை பத்தி நமக்கு தெரிஞ்சாலும் அதோட பின் கதையை தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்தை இன்னும் அதிகப்படுத்துது. பிரியதர்ஷினியா வர மஞ்சு வாரியாருக்கு லூசிஃபரை விட இதுல நல்ல ஒரு கேரக்டரா இருக்கு. ஒரு அரசியல் தலைவரா வந்து கதைக்கு வேற ஒரு டைமென்ஷனை கொடுக்குறாரு. அவரோட ஸ்பீச் படத்துல சொல்ற மாதிரி நிஜமாவே புல்லரிக்க வைக்குது. லூசிஃபர் படத்துல முக்கிய எதிரியா விவேக் ஒபேரா இருந்தாரு. இந்த எம்புரான் படத்துல அபிமன்யு சிங் அந்த பொசிஷன்ல நடிச்சிருக்காரு. அந்த வில்லத்தனத்தை இன்னும் டஃபா கொடுத்துருக்கலாம். மோகன்லாலும் பிருத்திவிராஜும் வில்லனை அனாவசியமா பாக்குறாங்க. எம்புரான் டெக்னிக்கலாக சூப்பராக இருக்கு. அந்த நைட் டைமில் வர ஃபாரஸ்ட் ஃபைட் சீக்வன்ஸும் சரி, ஜெத்தின் குரோஷி மீட் பண்ணுற சீனும் சரி, சினிமாட்டோகிராஃபி அதை சூப்பராக எலிவேட் பண்ணி கொடுத்துருக்கு. லைட்டிங் பல இடத்துல சூப்பராக ஹெல்ப் பண்ணுது. ஆனால் தீபக் தேவோட மியூசிக் மட்டும் இதுக்கு அவ்வளவா ஈடு கொடுக்கல. அந்த ஃபாரஸ்ட் ஃபைட் சீக்வன்ஸுக்கு அந்த பில்டப் போதலை. அது மாதிரி இன்டர்வல் பிளாக் எபிசோட் நல்லா இருந்தாலும் ஐகானிக்காக அமையல. இந்த ப்ரீ கிளைமேக்ஸ்லேருந்து கிளைமேக்ஸுக்கு போகிறத நமக்கு கணிக்க முடியுது. அதில் தேவையான இம்பாக்ட் இல்லாததால் சில பேர் மட்டும் அதை ரசிக்கிற மாதிரி அமையுது. ஓவராலாக எம்புரான் ஒரு திருப்தி அளிக்கிற சீக்வல்னு சொல்லலாம். ஆனால் பார்ட் 3ல நடுவில் தொலைச்சதை பிடிச்சிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல ஒரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோடு சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.